2025ஆம் ஆண்டிற்கான சட்டசபை கூடுதல் ஆளுநர் உரையோடு தொடங்கியிருக்கணும். ஆளுநர் ஒரு சின்ன டிராமாவை போட்டுட்டு உடனே வேகமா கிளம்பி போயிட்டாரு. ஆளுநர் உரையை நம்ம படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்கார். காமராஜர், அம்பேத்கர் பேர் எல்லாமே அவாய்ட் பண்ணார் அவரு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அவர் இஷ்டத்துக்கு சில விஷயங்களை அவரே ஆட் பண்ணாரு, சிலதை டெலிட் பண்ணாரு. எதுக்கு அவங்க கொடுக்குற உரையை நம்ம எதுக்கு வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே ஒரு விஷயம். அதுக்கு சாக்கு போக்கு வேணும். இன்னைக்கு ஒரு காரணம் தேடினாரு. ஸ்மூத்தா திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தையை செத்து போய் விட்டதுன்னு சொன்ன ஒரு கவர்னர் அவரு, ஆளுநர் அவர். அவர்கிட்ட நீங்க என்ன பெருசா எதிர்பார்க்க முடியும்? நம்ம வெளியே கார்ல ஏறி உட்கார்ந்து அடுத்த 5 செகண்ட் ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுறாரு. பிளான் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஏற்கனவே பிளான், பக்கா பிளான். அண்ணாமலை அவசரப்படுறாங்க, இல்ல எடப்பாடி அவசரப்படுறாருன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆளுநருக்கு என்ன அவசரம் இருக்கு? ஏன் அவர் ஒரு அரசியல் மாதிரி செயல்படுறாரு? இப்ப இல்ல அண்ணாமலைக்கும் ஆளுநருக்கும் யாரு பெரியவன்னு அடிச்சுக்கிறோம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே, வணக்கம் சார். 2025ஆம் ஆண்டிற்கான சட்டசபை கூடுதல் ஆளுநர் உரையோடு தொடங்கியிருக்கணும். ஆளுநர் ஒரு சின்ன டிராமாவை போட்டுட்டு உடனே வேகமா கிளம்பி போயிட்டாரு. அவரு போனது கூட பிரச்சனை இல்ல. அவர் காரு கிளம்புறதுக்கு முன்னாடியே ட்விட்டர்ல ஒரு பதிவு வருது. அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த பதிவு நீக்கப்படுது. அப்புறம் திருப்பி ஒரு பதிவு வருது. இது எல்லாமே ப்ரீ பிளான்டா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அரசு தரப்புல திமுக கட்சி சார்புல செம்ம ரிவீட் குடுத்ததுனால, அங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை இருக்குது. இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, அது முழுக்க நீங்க கடந்த ஒரு 3 வருஷமாவே ஆர் என் ரவி வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் வந்த முதல் ஆண்டு என்ன பண்ணாரு, சில வார்த்தைகள் எல்லாம் அவரே மாத்தி சில வார்த்தைகளை பேசாம பண்ணாரு, அவாய்ட் பண்ணாரு. காமராஜர், அம்பேத்கர் பேர் எல்லாமே அவாய்ட் பண்ணாரு அவரு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அவர் இஷ்டத்துக்கு சில விஷயங்களை அவரே ஆட் பண்ணாரு, சிலதை டெலிட் பண்ணாரு. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா, கவர்னர் உரைங்கிறது தமிழக அரசு தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு உரைதான். அந்த உரை தமிழக அரசுக்கான உரையை கவர்னர் படிப்பார். அதுதான் மரபுன்னு வச்சுங்களேன். அதனால பட் என்ன பண்ணாரு, ரவி என்ன பண்ணாரு, வந்த உடனே சில விஷயங்கள் என்ன பண்ணாரு, ஆளுநர் உரையில, அதாவது கவர்னர் உரையில உள்ள சில வார்த்தைகளை அவாய்ட் பண்ணாரு. இல்லாத வார்த்தைகளை அவரே சேர்த்தார். அது ஏற்கனவே பெரிய கடுமையா கண்டனத்துக்கு வந்துச்சு. இத்தனையும் பார்த்தா தீர்மானமே போட்டாங்க. இதுல சட்டசபையில தீர்மானம் போட்டாங்க. போன வருஷம் என்ன பண்ணாரு, சரி சரியா இருக்காது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, பாதி அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு, டக்குன்னு முடிச்சுட்டு உடனே ஆளுநர் உரை முடிந்ததுங்கிற மாதிரி ஒரு 1.5-2 நிமிஷத்துலயே முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. இது போன வருஷம் நடந்துச்சு. இந்த முறை அவர் அதாவது அவருடைய ஒரே ஒரு பிளண்டரா அவர் என்ன நினைக்கிறது, அவர் ஒரே விஷயம், ஆளுநர் உரையை நம்ம படிக்க கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்கார். ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவா இருக்கார். நம்ம எதுக்கு அவங்க கொடுக்குற உரையை நம்ம எதுக்கு வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே ஒரு விஷயம். அதுக்கு சாக்கு போக்கு வேணும். இன்னைக்கு ஒரு காரணம் தேடினாரு. அதுதான் காரணம். ஏதாவது ஒரு பார்த்தாரு, பெருசா ஏதாவது பிரச்சனை ஆகும்னு நினைச்சாரு. ஒன்னும் ஒரு உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாரு அவர். என்னன்னா, சரி இவரு பண்றதுக்கு முன்னாடி திமுகவும் மற்ற ஆளுங்கட்சி இல்ல, ஆளுங்கட்சி செய்ய முடியாது பெருசா. எதிர்கட்சிகள் எல்லாமே கண்டிப்பா கெரவ் பண்ணுவாங்க, பெரிய பிரச்சனை ஆகும்னு தான் எதிர்பார்த்து வந்தாரு. பட் ஆனா அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. அதுக்காக என்ன சொல்லிட்டாரு, தேசிய கீதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். அதனால நீங்க ஆளுநர்கிட்ட நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவர் எப்படி அவர் ஸ்மூத்தா திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தையை செத்து போய் விட்டதுன்னு சொன்ன ஒரு கவர்னர் அவரு, ஆளுநர் அவர். அவர்கிட்ட நீங்க என்ன பெருசா எதிர்பார்க்க முடியும்? நம்ம எதனால பெருசா எதிர்பார்க்க முடியாது. அதுல தெளிவா இருக்கு. என்னன்னா, இதுல என்ன ஒரு விஷயம்னா, புரோட்டோகால் விஷயத்துல தமிழக அரசு ரொம்ப ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. நீங்க வழக்கமா பாத்தீங்கன்னா, நீங்க கூட்டத்தொடர் முடிந்தது அப்படிங்கறது சொல்ல வேண்டியது கவர்னர் தான்.
முடிந்ததுன்னா ம். அஃபிஷியலா அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாரு. பட் அதே மாரி கூட்டத்தொடர் ஆரம்பமும் அவர் தான் பண்ணுவாரு. இதுதான். அதுக்காக க போய் சபாநாயகர் போய் பார்க்குறாரு. புரோட்டோகால் அவர் போய் பார்த்து, அவர அழைக்கணும். இன்னைக்கு என்னைக்கு டேட்டுங்கிறத அவரு உங்களுக்கு இந்த டேட்ல நீங்க அவைலபிளான்னு கேட்டு, அந்த டேட்ட ஃபிக்ஸ் பண்றதுலேருந்து எல்லாமே ப்ராப்பரா போயி, அப்பாவும் கூட்டிட்டு தான் வராரு. இன்னைக்கு காலையும் அப்பாவு தான் அவர வரவேற்கிறாரு. ஸோ தமிழக அரச பொறுத்தவரைக்கும், சில விஷயங்கள்ல கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நீங்க ம். கவர்னருடைய தேநீர் விருந்தையே போய் சிஎம் ஆமா. மட்டன் பண்ணாரு. ம். அதுக்கு கூட சில பேர்லாம் வந்து காங்கிரஸ்லேருந்தே சில பேர் எல்லாமே விமர்சனம் பண்ணாங்க. இது பாஜக பக்கம் போகுது, சாயுது திமுக அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. பட் அதுல வந்து தெளிவா இருந்துச்சு திமுக. இன்னொன்னு இது ஆளுங்கட்சி. இது முதல்வர் போக வேண்டிய சில விஷயங்கள். அந்த புரோட்டோகால்ல நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் அதுதான் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பட் ம். ஆனால் கவர்னர் ரவிட்ட அத வந்து பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஆனா அவரு பண்ண ஒரு விஷயம் என்ன பண்ணாருன்னா, ட்விட்டர் நீங்க சொன்ன மாரி வெளிய வந்து கார்ல ஏறி உட்கார்ந்து அடுத்த 5 செகண்ட் வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு பக்காவா போடுறாரு. பிளான் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அவர் முன்னக்கூட்டியே ஏற்கனவே பிளான் ஆமா திட்டமிட்டு பக்கா பிளான். பிளான் பிளான் பண்ணி பக்காவா பண்ணி போட்டது. அதுல என்ன விஷயம்னா, ஒரு அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, நம்மளுடைய மரபு அதாவது நம்ம தமிழக சட்டமன்றத்தினுடைய ஒரு மரபு என்னன்னா, ஆரம்பத்துல தமிழ் தாய் வாழ்த்து, முடியிறப்போ தேசிய கீதம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரோட்டோகால். நம்மளுடைய ம். மரபு அதுதான். பட் இவரு என்ன பண்ணிட்டாரு, தேசிய கீதம் பாடாம புறக்கணிச்சுட்டாங்க. அதனால தான் நான் வெளியேற்றிட்டேன்னு ஒரு வார்த்தைய சொல்ட்டாரு. ம். வழக்கமா நம்ம பொறுத்தவரைக்கும், ஆண்டாண்டு காலமா நடக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் தேசிய கீதம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவசரப்பட்டு போட்டதுக்கு தான் இப்ப மேலேருந்து ஒரு பம்பாட் பண்ணிட்டானுங்க. அதனால தான் அவரு ட்விட்டர டக்குன்னு டெலீட் பண்ணிட்டு அடுத்த ட்விட்டர் போட்டாரு. அதுதான் ம். உண்மை. புரியுதுங்களா? அதனால மேல வந்து ரசிக்கல அவரு. ஏற்கனவே கவர்னரு ரொம்ப அவசரப்படுறாரு. அப்படிதான் சொல்லணும் இந்த விஷயத்துல. இல்ல அவரு பண்ண வேண்டிய ஆளுநருக்கு விஷயத்த அ இப்ப சொல்லுங்க. அண்ணாமலை அவசரப்படுறாங்க, இல்ல எடப்பாடி அவசரப்படுறாருன்னா, அத ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆளுநருக்கு என்ன அவசரம் இருக்கு? ஏன் அவர் வந்து ஒரு அரசியல்வாதி மாரி செயல்படுறாரு? இப்ப இல்ல அண்ணாமலைக்கும், ஆளுநருக்கும் யாரு பெரியவன்னு அடிச்சுக்கிறதுல போட்டியா? இல்ல 2 பேரும் சேர்ந்து இந்த திமுக அரச நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு திட்டமிட்டு இருக்கிறாங்களா? இது கரெக்ட். நீங்க சொன்ன ஒரு வார்த்தை. அரசியல் பண்றாரு கவர்னர். அது வந்து பட்டவர்த்தனமா எல்லாத்துக்கும் தெரியுது. அண்ணாமலை பண்ண வேண்டிய பல விஷயங்கள அவரே முன்னெடுத்து செய்றாரு. இன்னைக்கு வந்து பட் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. பெருசா எடுபடலன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு. ம். நீங்க நீங்க தெலுங்கானால ஒரு தீர்மானமே போட்டாங்களே அவங்க. அவங்கள அவாய்ட் பண்ணி தமிழிசைய கூப்பிடாமயே ஒரு கூட்டத்தொடர் நடத்தி முடிச்சாங்க. ஆமா. என்ன அந்த சுப்ரீம் மாரிலாம் கோர்ட் வரைக்கும் போயி, நினைச்சு அந்த அரசு தான் வெற்றி பெற்றுச்சு. ஆளுநர் அவசியம் இல்ல ஆமா. அப்படிங்கிற அளவுக்கு. ஆ சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவா சொல்லிட்டான். அவங்க உங்கள உங்கள கூப்பிட்டா உங்கள கூப்பிடணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்க விருப்பப்பட்டா கூப்பிடுவாங்க. இல்லனாலும் அத வந்து நீங்க நீங்க கட்டாயப்படுத்த முடியாதுன்னு தெளிவா சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம். பட் திமுக அரசு வந்து ஆளுங்கட்சி வந்து அப்படிலாம் ஒண்ணும் நினைக்கலையே. அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா வேற மாரி கூட பண்ணியிருப்பாங்களே. ம், ம், நீங்க ம். சந்திரசேகர் அவரோட ஸ்டாலின் என்ன அவ்வளவு குறைஞ்சு போயிட்டாரா என்ன? என்ன ம். அவரு என்ன அவரு பயந்துருவாரா? அப்படிலாம் கிடையாது. சரி வேணாம், ரொம்ப ஒரு உரசல் வேணாம், மோதல் வேண்டாங்கிற ஒரு பெருந்தன்மை தானே அது. அப்படித்தானே நம்ம ஒத்துக்கணும்ல அது நம்ம. அது அப்படித்தானே நம்ம கண்டிப்பா, பார்க்கிறோம் அத. கண்டிப்பா. கவர்னர் அளவுக்கு அவரு முதல்வர் வந்து ஒரு பெருந்தன்மையா தான் இருக்கிறாரு இந்த விஷயத்துல. ஆனா வந்து கவர்னர்ட்ட அந்த ஒரு பெருந்தன்மை இல்ல. ம், ஆரம்ப ம், காலத்துல ம். இருந்தே இது நடந்துகிட்டு தான் இருக்குது. பட் இன்னைக்கும் அதே ஒரு ஒரு சம்பவத்த அவர் வந்து நடத்தி காட்டியிருக்கிறாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பிரஸ்ல இருந்து எல்லாமே அத கண்டனம் காரணம் என்னன்னா, நீங்க முழுக்க இருந்து அது முடியிறப்போ, நீங்க வந்து தேசிய கீதம் பாடல அப்படின்னு சொல்லியிருந்தா, நீங்க வெளிய சொல்லலாம். ம். கடைசி வரைக்கும் நான் இருந்தேன். தேசிய கீதம் இசைக்கல. அதனால தான் நான் வெளியேறினேன்னு சொல்லலாம். ஆனா, வந்து 1 1/2 நிமிஷத்துக்குள்ளயே எல்லாத்தையும் நீங்களா சொல்லி, நீங்களா முடிவு பண்ணிட்டு, நீங்களா போனீங்கன்னா, அது என்ன இருக்குது? கடைசில ம். நீங்க தானே எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அதுல. அதனால எனக்கு கண்டிப்பா. தெரிஞ்சு இன்னைக்கு நடந்துகிட்ட முறை வந்து, கவர்னருக்கு வந்து பலமுறை எல்லா கிட்டத்தட்ட தலைவர்கள் எல்லாமே தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து அவர் ம். நடந்துகிட்ட முறை வந்து சரியான இல்ல அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுனர்களுடைய பெரும்பாலான கருத்து அதுதான்.
கண்டிப்பா. இப்போ தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் ஆளுநர் ஈடுபட்டாரு. பல விஷயங்கள்ல அது சம்மந்தமில்லாத கருத்துக்கள் எல்லாம் சொன்னாரு. இதுக்கு வந்து முதல்வர் தரப்புல இருந்து ஆளுநர மாத்திராதீங்க. அவரு எங்களுக்கு நன்மை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு பேச, பேச எங்களுக்கு இன்னும் வாக்குகள் தான் அதிகரிக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க. இப்ப ஆளுநருடைய செயல்பாடு இப்ப அவருடைய டெர்முமே முடிஞ்சிருச்சு. எக்ஸ்டென்ஷன்ல தான் அவர் இருக்கிறாரு. ஆமா இருக்காரு. மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல அண்ணாமலையுமே மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேருமே ஐபிஎஸ் அதிகாரிகள் தான். ஒருத்தர் ரிட்டயர் ஆனவரு, ஒருத்தர் விருப்ப ஓய்வு குடுத்தவரு. ஸோ இந்த தேர்தல்ல இந்த மாரி சம்பவங்கள் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இவர்கள மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்ல என்னைய பொறுத்தவரைக்கும் இதே ஒரு சூழ்நிலை போச்சுன்னா, கவர்னர வந்து கண்டிப்பா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேர்தலுக்கு முன்னாடி. ஏன்னா இதே மாரி சம்பவங்கள் ஏதாவது செஞ்சுட்டாருன்னா, இவரு வந்து ம். திமுகவ வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தானே போறாரு அவரு. ம், இன்னைக்கு ம், ம். முதற்கொண்டு அவருடைய அவர் நடந்துக்கிற நடவடிக்கைகள்லாம் பிஜேபியையும், மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு மேலான ஒரு ஒரு ம். நம்பிக்கையையும், அவங்க மேல உள்ள ஸ்திரத்தன்மையும் குறையுதுல்ல. இது ஆமா. வேணும்னே வம்பிழுத்துட்டே இருக்கிற மாரி இருக்கே! அப்படிங்கிற மாரி எல்லாமே பார்க்குறவங்க அப்படித்தானே. ஒரே மாநில அரசும், ம். மத்திய அரசும் ஒருங்கிணைஞ்சு போனா தான் ஒரு மக்களுக்கு நல்லது நடக்கும். திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியும். இப்படியே ஒரு ம். சூழ்நிலை எப்ப பார்த்தாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் ஒரு உரசல் பிரச்சனைகள் இப்படியே போயிட்டு இருந்தா நல்லா இல்லல்ல உங்களுக்கு. அது ம். சரியான ஒரு சூழ்நிலை இல்ல. அதனால இத மக்கள் யாரும் ரசிக்கல. பட் அதே சமயம் கண்டிப்பா நீங்க அண்ணாமலை கவர்னருக்கு முன்னாடியே அண்ணாமலை மாற்றப்பட்டு விட்டுருவார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைச்ச தகவல். அண்ணாமலை தான் முன்னாடியே அவர் ஏன்னா இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்க இவர போய் விஜய் போய் பார்த்தாரு. ம். ம் ஆளுநர. பட் விஜய்க்கு சில அசைன்மென்ட் ஆளுநர் குடுத்து பார்த்தாரு. பட் அந்த மாரி பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ண மாரி தெரியல விஜய். ஓகே. சில விஷயங்கள்ல நீங்க போய் நெறைய உங்கள்ட்ட கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அ, நீங்க அ, அ. ஆளுங்கட்சிக்கு எதிரான நீங்க ஒரு மனநிலையில உள்ள நீங்க வந்து இன்னும் இப்படிலாம் பண்ணலாமே! உங்களுக்கு ம். நாங்க எங்களால முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்ணுவோமேங்கிற மாரிலாம் சொல்லி பார்த்துருக்காங்க. பட் கவர்னர் இருக்கிற வரைக்கும் தலைய ஆட்டிட்டு இருந்த விஜய் வெளிய வந்து அந்த மாரி பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண மாரி தெரியல. ம். ஏன்னா, அது தெரியும் அவருக்கு. அது வேற மாரி நம்மள பலிகடாவாக்க பார்க்குறானுங்க. ம். பிஜேபி நம்மள வேற மாரி கொண்டு போகுது. அப்படி ஏன்னா, நீங்க ம். அண்ணாமலை போய் உட்கார்ந்து விஜய்ட்ட ஃபீட் பண்ணாருன்னா அது வேற மாரி. பட் ம். கவர்னர் போய் உட்கார்ந்து பேசுறப்ப அவரு ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு நினைக்குது பிஜேபி. ம். நம்மளுக்கு வந்து கவர்னர வச்சு நம்ம பேசி பார்த்தோம்னா, இன்னும் ஒரு கேரண்டியா பேசுற மாரி இருக்கும்ல. நீ அரசியல்வாதி பேசுறதுக்கும், அதிகாரிகள் பேசுறதுக்கும், அதிகாரம் கண்டிப்பா, மிக்கவர்கள் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால கண்டிப்பா. விஜய்ட்ட பேசி பார்த்தாங்க. விஜய் ஒண்ணும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண மாரி தெரியல. இதுவரைக்கும் தெரியல. அதனால ம், ம், ம். அ பாஜகவ பொறுத்தவரைக்கும், அண்ணாமலைய வச்சு ஒரு திமுகவுக்கு ஒரு செயல்ல கூட சொல்லுவோம். நீங்க வந்து இந்த ஆட்சியில உள்ள சில லேப்ஸ் பிரச்சனைகள கையில எடுத்துக்கிட்டு, ஆளுநர வச்சு நம்மளுக்கு குடைச்சல் குடுத்துட்டு தான் இருக்குது. ஆனா, ம். முதல்ல இதுலலாம் திமுகவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் போதே ஒழிய, இதனால வாக்குகள் குறையறதுக்கானதும், எந்த விதத்திலயும் குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. கண்டிப்பா. ஆளுநர் பொறுத்தவரைக்கும் பல பொது இடங்கள்ல தமிழ் மொழிக்கு எதிராக, திராவிடம் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிராக, தமிழ்நாட்டுல இருந்த மாபெரும் தலைவர்களுக்கு எதிராக ஓப்பனாவே கருத்து சொல்லியிருக்கிறாரு. இன்னுமே திராவிடம் அப்படிங்கிறது செத்துப்போன சித்தாந்தம் அப்படிங்கிற ட்வீட்ட தான் இன்னும் அவர் பின்டு ட்வீட்டா வச்சிருக்கிறாரு. வச்சிருக்காரு, ஸோ வச்சிருக்காரு. இது ஆமா. இந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்ல தான் தன்னுடைய கட்சியிலயும் வச்சிருக்கிறாங்க. திராவிடத்த தூக்கி பிடிச்ச அண்ணாவ தான் தலைவரா வச்சிருக்கிற எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியல ஆளுநருக்கு. அவருடைய மற்ற செயல்பாடுகளுக்கும் சரி, இன்னைக்கு நடந்த செயல்பாடுகளுக்கும் அதிமுக தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா, அப்ப தமிழ்நாடு மக்கள வந்து அவங்களுக்கு விட்டு குடுக்குற மாரி இருக்கு இல்லையா? அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல இன்னைக்கு அவரு பெருசா எதிர்பார்த்துட்டு வந்தாரு. யார் அந்த சாருங்கிற மாரி பேனர எடுத்துக்கிட்டு ஒரு பேட்சோட ம். வந்தாங்க. அவங்க இன்னைக்கு நம்மளுக்கு அரசியல் பண்றதுக்கு ஒரு டைம் பார்த்தா, கவர்னர் அரசியல் பண்ணிட்டு போயிட்டாரேங்கிற வருத்தம் எடப்பாடிக்கு இன்னைக்கு. நீங்க ம். அதான் அதுதான் என்னடா இது நம்ம ஏதாவது கொஞ்சம் அதுல ஸ்கோர் பண்ணலாம்னு நெனச்சோம். பட் வந்து கவர்னர் பண்ண அலம்பல்ல நம்ம அடிபட்டு போயிட்டோமேங்கிற வருத்தம் அவருக்கு. 2வது என்னைக்கு அவரு நீ பிஜேபியையும், கவர்னரையும் எதிர்த்து அவரால பேச முடியுமா? தைரியமா? அதான் ம். முதல்வர் சொன்னார்ல. அப்படியே ரொம்ப வேக வேகமா பேசுறீங்களே, அட்லீஸ்ட் கியா மியானாவது சொல்லுங்க. கவர்னர பத்தியும், மத்திய அரச பத்தியும்னு மெல்லிய குரல்லயாவது பேசுங்க அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணார்ல. அந்த மாரி
எப்படி அவரால எடப்பாடியால பண்ண முடியாதுல்ல? எப்படி பேச முடியும்? ம். நீங்க அவருக்கு தலையில கத்தி தொங்குது. தலைக்கு மேல கத்திய வச்சுக்கிட்டு, அவரு பாட்டுக்குள்ள தாட்டு பூட்டுன்னு பேசிட்டு போயிற முடியுமா அப்புறம் அவரு? போறதா சேலத்துக்கு போறதா என்ன? அதனால அதெல்லாம் சிக்கலாயிரும். அதனால எடப்பாடிட்ட நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. எடப்பாடிட்ட எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு வச்சுக்கங்களேன். ம். கண்டிப்பா சார். இப்போ அதிமுகல இருந்து பிரிந்து சென்ற பல நபர்கள் வந்து, யார் அந்த சாருன்னு திமுக ஏன் கேட்காம இருக்குன்ற மாதிரி ஒரு பொருள்பட பேசியிருக்கிறாங்க. இதுல கொடநாடு கொலை வழக்குல சம்மந்தப்பட்ட அந்த சார் யாரு? சிசிடிவிய ஆஃப் பண்ண சொன்ன சார் யாரு? அதெல்லாம் முதல்ல கேளுங்கயா. 4, 5 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த வழக்க வந்து தூங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு அ கேட்குறாங்க. அ அத ஏன் இந்த திமுக வந்து இந்த விஷயத்துல வந்து இன்னும் சரியான ஒரு கவுண்டர் குடுக்கக்கூடிய விஷயமா பண்ண தவறிட்டாங்களா? உண்மதான். 100% இன்னைக்குமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, முதல்வர் வந்து ஃபர்ஸ்ட்டு தேர்தல் பிரச்சாரத்தப்பயே சொன்னாரே, "என் ம். கொடநாடு குற்றவாளிகளே, நாங்க வந்து 1 வருஷத்துல நாங்க வந்து கூண்டில் ஏற்றுவோம்ங்கிற மாரி ஒரு வார்த்தை சொன்னாரு. பட் ம். என்ன ஒரு காரணத்தினாலயோ அது டிலே ஆயிட்டே போகுது. ஒருவேள விசாரணையில வந்து இன்னும் கான்கிரீட்டான சில விஷயங்களுக்காக வெயிட் பண்றாங்களா? இல்ல ம். தேர்தல் நேரத்தில் சூடு பிடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்குதா? அப்படின்னு தான் தெரியல. ஏன் ம். யார் இந்த சாருங்கிறத இன்னைக்கே ஆரம்பிப்போமே நம்ம. ம். ட்விட்டர் போட சொன்னது அவசரமா நீங்க வீட்டுக்கு ஆளுநர் மாளிகைக்கு போறதுக்கு முன்னாடியே ட்விட்டர் போட சொன்னது யார் சார்? அப்படின்னு நீங்க கேட்கலாம். டக்குன்னு ம். டெலீட் பண்ண அடுத்த செகண்டு யாரு ம். டெலீட் பண்ணது? சொன்னது அந்த யார் சார்? அப்படின்னு கேட்கலாம் நம்ம. அதனால யார் அந்த சாருங்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ம். அதனால நீங்க அது பெருசா எனக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் நினைக்கிறேன் நான். அதனால இந்த விஷயத்துல திமுக கொஞ்சம் சாஃப்ட்டா தான் சில விஷயங்கள்ல இருக்குது. இன்னும் நீங்க ம். முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளா இருக்கட்டும், கொடநாடா இருக்கட்டும், ம். இந்த விஷயங்கள்ல நீங்க அட்லீஸ்ட் இன்னும் ஒரு முடிவு சரியான முடிவு என்ன எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கும் புரியல. இது எல்லாமே வந்து மக்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்புல தான் அவங்களுக்கு வாக்களிச்சுதாங்க. பட் இந்த விஷயத்துல நீங்க போலீஸ் மெத்தனமா இருக்குதா? அப்படிங்கிறது ம். நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அதனால நீங்க இந்த விஷயத்த இனிமையாவது ஒரு ஸ்பீட் அப் பண்ணி, யார் இந்த சார் அப்படிங்கிறதுல கொடநாடுலேருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி சந்திரன்.